Taste the Daily. திருச்சி மாவட்டம் துறையூர் சின்ன ஏரியில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். துறையூரில் உள்ள சின்ன ஏரியில் நீர் மாசடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் தற்போது பெய்து வரும் மழையால் மழை நீருடன் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவை ஏரியில் கலப்பதால் நீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளால் அப்பகுதியில் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் நகர் பகுதி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தினந்தோறும் பத்திரப்பதிவு மற்றும் திருமண பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமாவாசை தினத்தையொட்டி அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறுவதை அறிந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விடிய அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலம்பூண்டி ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 250 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஏராளமானோர் விடிய அரசை கண்டித்து புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசு கம்மியா போடுறாங்க சார். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் போடுறாங்க. அந்த 30 ரூபாய் வாங்கி எங்களால பால் வாங்க முடியல, பசங்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுக்க முடியல, ஒரு புக் வாங்கி கொடுக்க முடியாது. அதை வச்சு நாங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதனால நாங்க தகராறு பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன முடிவுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா தான் நாங்க வெளியே போவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு போட்டுருந்தாங்க? அது மாதிரி 250 ரூபாய் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து 30 ரூபாய் போடுறாங்க. செஞ்சா செய்யுங்க, இல்லை வெளியே வாங்குறாங்க. நாங்க எப்படி செய்யறது அந்த வேலையை? 30 ரூபாய்க்கு நாங்க எப்படி செய்யறது வேலை? 100 நாள் வேலை, அந்த ஆலப்படி காலையில 100 நாள் வேலை ஒரு முறை நாங்க செய்யறது கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு இடம் தான் 100 நாள் வேலை செய்யறோம். 100 நாள் இன்னும் புதுசா நாங்க செய்யவே இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு 2 முறை இப்படித்தான் வந்திருக்கோம். அந்த 100 நாள் வேலைன்றாங்க, ஆனா வருஷத்துக்கு 2 முறை தான் செய்யறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பெய்த கனமழையில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. பரளி கிராமத்தில் 6 ஏக்கர் பரப்பளவில் சதாசிவம் என்கிற விவசாயி நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்டதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விடிய அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன்கோட்டை அருகே சாலையோர இரும்பு தடுப்புகள் மாயமாகி இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாத்தரசன்கோட்டை அருகே இளையான்குடி செல்லும் நெடுஞ்சாலை வளைவில் வாகனங்கள் பாதுகாப்புடன் செல்வதற்காக 500 மீட்டர் தொலைவுக்கு இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த இரும்பு தடுப்புகள் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் மாயமாகியுள்ளது. இதனால் இப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை இப்பகுதியில் சாலையோர இரும்பு தடுப்புகளை அமைக்க வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். இளையங்குடி போயிட்டு வரையில் மல்லல் டு சாத்தரசோட தடுப்பு இடையில அந்த பெண்டு தடுப்பு இதில் அந்த தடுப்பு இதெல்லாம் காணாம். இப்போ அதே சப்போஸ் ஒரு வண்டி போச்சுன்னா அந்த இடத்துல அந்த பெண்டை தாண்டி போய் விழுகிறதுக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு தடுப்பை சரி செய்ய பாருங்கள். என்னோட தாழ்மையான கோரிக்கை தான். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அன்னபூரணி நகரில் புதர் மண்டி கிடக்கும் பூங்காவை சீரமைக்க வேண்டுமென விடிய அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அன்னபூரணி நகரில் நகராட்சியில் உள்ள பூங்காவில் பூச்செடிகள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது செடி கொடிகள் வளர்ந்து புதர் போல காட்சியளிக்கிறது. அத்துடன் பூங்காவிற்குள் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் இருப்பதாகவும் விஷ ஜந்துக்கள் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் பூங்காவை சுத்தம் செய்து முறையாக பராமரிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி ஒருநாள் பணிகளை புறக்கணித்து ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணி, காவல் பணி போன்ற பணிகளில் ஒப்பந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நிலுவைத் தொகை மற்றும் ஊதியத்தை வழங்க வேண்டுமென ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காததை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பும் பணியாளர்களை எவ்வித அறிவிப்புமின்றி பணியிலிருந்து நீக்குவதாக ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை கண்டித்து மருத்துவமனை முதல்வர் அறை முன்பு ஒப்பந்த பணியாளர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கழிவுநீர் கால்வாயை தூர்வார தோண்டப்பட்ட பள்ளத்தை போலீசார் பேரிகார்டு கொண்டு மூடி வைத்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட தபால் நிலையம் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்காலில் கழிவுநீர் வெளியே செல்லவில்லை என்பதால் நகராட்சி நிர்வாகம் சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி கால்வாயை தூர்வாரியது. இதையடுத்து தோண்டப்பட்ட பள்ளத்தை முறையாக மூடாமல் அப்பகுதி போலீசார் பேரிகார்டை கொண்டு மூடி வைத்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் சின்ன ஏரியில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். துறையூரில் உள்ள சின்ன ஏரியில் நீர் மாசடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் தற்போது பெய்து வரும் மழையால் மழை நீருடன் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவை ஏரியில் கலப்பதால் நீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளால் அப்பகுதியில் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் நகர் பகுதி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தினந்தோறும் பத்திரப்பதிவு மற்றும் திருமணப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமாவாசை தினத்தையொட்டி அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறுவதை அறிந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே தனிநபருக்கு சொந்தமான இடத்தை திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. நசியனூர் அருகே உள்ள கந்தாம்பாளையம் பகுதியில் அதிமுகவை சேர்ந்த குழந்தைவேலு மற்றும் அவருடன் பிறந்தவர்கள் இணைந்து தங்களுக்கு சொந்தமான 15 சென்ட் இடத்தை கந்தாம்பாளையம் ஊராட்சிக்கு தானமாக வழங்கினர். இந்த நிலையில் தானமாக கொடுத்த இடத்தின் அருகே உள்ள குழந்தைவேலுவுக்கு சொந்தமான இடத்தை திமுக நிர்வாகி ஜீவானந்தம் மற்றும் பெருந்துறை தாசில்தார் பூபதி ஆகியோர் இணைந்து ஆக்கிரமிக்க முயற்சி செய்து அங்கிருந்த கொட்டகையை ஜேசிபி கொண்டு அகற்ற முயற்சித்தனர். அப்போது குழந்தைவேலு மற்றும் அவரது உறவினர்கள் தாசில்தாரிடம் வாக்குவாதம் செய்ததை அடுத்து கொட்டகையை அகற்றும் பணியை கைவிட்டனர். இதுகுறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நில உரிமையாளர் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் மேல்முறையீடு 4ஆம் தேதி செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்போ ஆர்டிஓ ஆர்டர் செல்லும் அப்படின்னு பெருந்துறை தாசில்தார் வலுக்கட்டாயமாக எங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற சாலை இதெல்லாம் அளந்து அத்துக்காட்டாமையை இடித்து நிறவருக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் பொதுமக்கள் உதவியுடனும் மீடியாவோட உதவியுடனும் இப்போ தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முழுக்க காரணமான ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த தலைவர் ஜீவானந்தம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இது அரசு கவனம் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். தொட்டியின் கீழ்ப்பகுதியில் சிமெண்ட் தொட்டி மூலம் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ள நிலையில் தூய்மையற்று சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும்படியாக உள்ளதால் அதனை அகற்றிட வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசின் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தனியார் பேருந்தும் ஆம்னி வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது நண்பர் சோமசுந்தரம் ஆகியோர் ஒகேனக்கல் சென்றுவிட்டு ஆம்னி காரில் மேட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மேட்டூர் அருகே உள்ள மேச்சேரி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஆம்னி வேனில் சென்ற 2 பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லிக்குப்பம், பட்டாம்பாக்கம், புதுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பன்ருட்டி பகுதியில் நீர்நிலைகள் நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக குளிர்ந்த சூழல் உருவானதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கரூரில் தொடர் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தொழிற்பேட்டை அருகே உள்ள செல்வநகர் பகுதியில் கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து புகுந்தது. இதனால் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் சேதமடைந்த நிலையில் வீட்டிற்குள் மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் கலந்த மழை நீரை வெளியேற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலை மற்றும் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பசுபதிபுரம் மேற்கு மடவளாகம் பகுதியில் இரவு நேரங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாகவும் இதனால் கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சீரான மின்சாரம் வழங்க மின்சார வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், மணவாள நகர், பூண்டி, புல்லரம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாலுச்செட்டி சத்திரம், விஷார், பெரும்பாக்கம், முசரவைக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரையில் தொடர்ந்து 2வது நாளாக பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மதுரை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணா நகர், கோரிப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம், பலங்கானத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. மேலும் மதுரையில் முக்கிய இடங்களில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். எனினும் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குரம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இடைவிடாமல் பெய்த இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சென்னை நகர்ப்பகுதிகளான அடையாறு, பெசன்ட் நகர், மந்தவெளி, மயிலாப்பூர், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருவொற்றியூர், ராயபுரம், தண்டையார்பேட்டை, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. மேலும் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டம் வைகை ஆற்றின் கரையோர சாலையில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஆரப்பாளையத்தில் இருந்து செல்லூர் செல்லக்கூடிய வைகை கரையோர சாலையில் தண்ணீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். எனவே சாலைகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சங்ககிரி நீதிமன்ற வளாகம் மழை நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைகுந்தம், குப்பனூர், பச்சக்காடு, பனங்காடு, வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த மழையால் சங்ககிரி நீதிமன்ற வளாகம் முழுவதும் மழை நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் நீதிமன்ற பணிகள் முடிந்து வழக்கறிஞர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் வெளியே செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மொடக்குறிச்சி, கவுந்தப்பாடி, பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடியா திமுக ஆட்சியில் மழைநீர் கால்வாய்களை முறையாக அமைக்காததால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.